ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். சட்டுன்னு ஒரு 1 ஹவரில் காலையில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இடியாப்பம் புழிஞ்சு தேங்காய் பால் எடுப்போம்ல, அந்த டைமை விட கம்மி டைம் தான் ஆகும். உளுந்தை மட்டும் ஊற போட்டுட்டிங்கன்னா போதும். செம்ம ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு தோல் உளுந்துற செய்கிற தேங்காய் பால் புணுக்கு இதை பார்த்திங்களா, நல்லா சாஃப்ட்டுன்னு பஞ்சு பஞ்சுன்னு வரும். செஞ்சிடலாமா? இதுக்கு உடச்ச தோல் உளுந்து 1 கப்பு. இதை நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். முழு தோல் உளுந்துனா நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. கொஞ்சம் ஊறணும் நல்லா, இல்லையா? காலையிலைக்கு சரியாக இருக்கும். இது அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு மிக்சரில் சேர்த்துக்க வேண்டியதான். இதை அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவையான தண்ணி ரொம்ப அரைப்படலைன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. வடைக்கு மாதிரியே தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துனா எண்ணெய் குடிச்சிரும். இப்போ சூப்பராக ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். தண்ணி ரொம்ப இல்லை பார்த்திங்களா? இதை அப்படியே மாற்றிட்டு இதில் ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு, வெறும் நார்மல் பிளெயின் அரிசி மாவு, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அடித்து எடுக்கணும். கையில் தண்ணீரை தொட்டு இந்த மாதிரி பீட்டர் மாதிரி அடித்து எடுங்க. மாவு நல்லா காற்று மாதிரி வரணும். அப்போ தான் புணுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இல்லாட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தேங்காய் பாலில் சரியாக ஊறாது. இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அடிங்க கையிலேயே. நல்லா உங்களுக்கே ஃபீல் ஆகும். காற்று மாதிரி ஆகிடும் மாவு. இது ஓரமாக இருக்கட்டும். தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நிறைய ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு தேவையான அளவில் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போட்டுட்டு பால் எடுத்துட்டு கருப்பட்டி சேர்த்தா இந்த பால் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை லேசாக தண்ணி சேர்த்து அவனில் வச்சு நான் கரைச்சி மட்டும் எடுத்துக்கிறேன். வெல்லத்தையும் இதே மாதிரி கரைச்சி எடுத்தால் போதும். பாகெல்லாம் தேவையில்லை. கரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நம்மளோட கருப்பட்டி தேங்காய் பால் ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலுக்கு ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கலாமா? லேசாக இதில் சுக்குத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு லெவலுக்கு போயிடும் இந்த தேங்காய் பால். அவ்வளோ வாசமாக வித்தியாசமாக, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ புணுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சைடில் இருந்துச்சு இல்லையா, நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்து கிள்ளி போட வேண்டியதான். குட்டி குட்டியாக போடுங்க. புணுக்குன்னா இந்த சைஸில் தான் இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் வசதியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் கிறிஸ்ப் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துடணும். சாஃப்டாக இருந்தால் தான் தேங்காய் பாலில் ஊறும். கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் விட வேண்டாம். இங்கே பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பஞ்சுன்னு காற்று மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை காரமாக வேணும்னா சட்னி சாம்பாரோட கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான். பவுலில் எடுத்து போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே பால் கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்தி உடம்புக்கு. கருப்பு உளுந்து தேங்காய் பால் புணுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிப்பியில் பார்க்குறேன். தேங்க்யூ.